காவேரியோட வாழ்க்கையில் காவேரி யாருக்கெல்லாம் நல்லது நினச்சாங்களோ அவங்க தான் கடைசியில் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ யமுனாவெல்லாம் வந்து எவ்வளோ சுயநலமாக இருக்காங்கிறத குமரனே டேரெக்டாக பேசிடுறாரு. இன்னொரு பக்கம் ராகினிக்கு வில்லத்தனம் வருது வரல அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாதிரி திருப்பி ஒரே விஷயம் திருப்பி அவர் ஃபோன் பண்ணுறாரு விஜய். அந்த ஃபோனை எடுத்து இவங்களே பேட்டர்ன் அன்லாக் பண்ணி அந்த மிஸ் காலை டெலீட் பண்ணி விட்டுறாங்க. இதில் என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. இதை வச்சு ஏதோ கிறுக்குத்தனமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. இவ்வளோ முக்கியமான டைமில் காவேரி ஃபோனை வச்சுட்டு அப்படியே போயிடுறது, இதெல்லாம் எதுவுமே நம்புறபடி இல்லை. சும்மா கதையை எடுக்கணும்னு ஏனோதானு எடுத்து இந்த வேண்டா வெறுப்புக்கு பிள்ளையை பெற்று காண்டாமிருகன்னு பேர் வச்ச மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வேறு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தாத்தாலாம் நல்லபடியாக அட்வைஸ் பண்ணுறாரு. குமரன் யமுனாவை திட்டி விட்டுறாரு. இனிமேல் இப்படி நடந்துக்கிட்ட உன் அக்கா வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இது உன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டு இருந்தானா ஒன்னெல்லாம் நிவினுக்கு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. அவங்களாம் நல்லவங்க, நீ நல்லவளாக நடந்துக்க ட்ரை பண்ணுங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து பேசிடுறாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ விஜய் வந்து அவங்க தாத்தாட்டெல்லாம் பேசிவிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு திருப்பி கூட்டரலாம் வீட்டுக்குன்னு பார்க்குறதுக்குள்ளார அங்கே டவர் கிடைக்கலையாமா. அதனால அவர் கால் பண்ணி சொல்லலையாமா. இவங்க அழுதுகிட்டே இருந்தாங்களாமா. இந்த கதையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத